ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு நிம்மு குக்கிங் vlogs. இன்னைக்கு ஒரு டொமேட்டோ சாஸ் தான் நான் செய்ய போகிறேன். வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நிம்மு குக்கிங் vlogsக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க ஃப்ரெண்ட்ஸ். நான் இன்னைக்கு ஒரு 5 தக்காளி தான் எடுத்திருக்கேன். இது நான் ஒரு 5 days வர மாதிரி நான் சாஸ் செய்ய போகிறேன். இது கூட நம்ம பூண்டு சேர்த்துக்க போகிறோம். இது கூட நம்ம 4 வரமிளகாய் சேர்த்துக்கலாம். இதுவும் நல்லா கொதிச்சு வரட்டும். இப்போ இது கூட கொஞ்சம் உப்பு போட்டு நல்லா வேக வச்சு எடுத்துக்கலாம். இப்போ இதை தோல் நீக்கிட்டு மிக்ஸி ஜாரில் நம்ம சேர்த்துக்கலாம். இது மாதிரி சாஸ் செஞ்சு வச்சுக்கிறப்ப நம்ம வெளியில் வாங்க வேண்டிய அவசியமே இருக்காது. நீங்கள் அப்பப்போ 1 monthக்கு ஒருக்கா நீங்கள் இந்த மாதிரி செஞ்சு வச்சுக்கோங்க. உங்களுக்கு ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த சாஸ் வச்சு நம்ம என்னென்ன ரெசிபீஸ்லாம் செய்யலான்னு சொல்லிட்டு அடுத்தடுத்த வீடியோவில் நான் அப்லோட் பண்ணுறேன் ஃப்ரெண்ட்ஸ். இன்னைக்கு இது 1 week வர மாதிரி தான் நான் சாஸ் செய்யறேன். இப்ப இத 1-2 மிக்ஸி ஜார்ல நம்ம அடிச்சிட்டு வந்துடலாம். மாதிரி நல்லா அரைச்சு எடுத்தாச்சு. இப்போ சாஸ் நம்ம குக் பண்ண போறோம். இதுல 2 ஸ்பூன் வர மாதிரி நம்ம ஆயில் ஊத்திக்கலாம். இது கூட நான் இஞ்சி சேர்த்துக்க போறேன். இது கூட பூண்டு நான் பொடி பொடியா கட் பண்ணி வச்சிருக்கேன். அதையும் இதுல சேர்த்துக்கலாம். இது ரொம்பவும் கருக விடக்கூடாது. லைட்டா தான் நம்ம குக் பண்ணணும். இது கூட அரைச்சு வச்சிருக்க சாஸை இப்போ ஊத்திக்கலாம். நம்ம அரைச்ச பேஸ்டோட தண்ணி மட்டும் ஊத்திக்கலாம். மற்றபடி தண்ணி ஊத்த தேவையில்லை. இது கூட நான் ஒரு பிஞ்ச் வெல்லம் சேர்த்துக்க போறேன். வெல்லம் சேர்க்கறது ஸ்வீட்னஸ்காண்டி நான் சேர்க்கிறேன். இது கொஞ்சம் காரமாகவும் ஸ்வீட்டாகவும் இருக்கிறனால இது கூட நான் வெல்லமும் கொஞ்சம் உப்பும் சேர்த்துக்க போறேன். நான் இந்த அளவு தான் நான் உப்பு சேர்த்திருக்கேன். கொஞ்சம் நல்லா கெட்டியா கிரீமியா வர்ற வரைக்கும் நம்ம கிண்டிட்டு இருக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்மளோட டொமேட்டோ சாஸ் ரெடி ஆயிடுச்சு. இது மாதிரி நீங்களும் செஞ்சு பாருங்க. என்னோட வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம நிம்மு குக்கிங் vlogsக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க ஃப்ரெண்ட்ஸ். இந்த சாஸ் வச்சு என்னென்ன ரெசிபீஸ்லாம் செய்யலாம்னு சொல்லிட்டு அடுத்தடுத்த வீடியோவில் நான் உங்களுக்கு அப்லோட் பண்ணுறேன் ஃப்ரெண்ட்ஸ். பாய் பாய்.